Hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் guys நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க. அவங்களோட ஷாப் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ போன வீடியோ இல்லை, அதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம அங்கே போகும்போது பானிபூரி சாப்பிட்டோம் கைஸ். அவங்க வந்து ஒரு நியூ ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே தான் போயிட்டு இருக்கோம் கைஸ். அங்கே போயிட்டு வரோம். அவங்களோட பானிபூரியில் அவங்க என்ன செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியாது இப்போது. ஏன்னா முன்னாடி வந்து அவங்க ரொம்ப மீன்ஸ் சூலூர் ஏர்போர்ட்ஸுக்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க எனக்கு நாங்கள் கொஞ்சம் பெருசாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோன்னு. சரி, அவங்க வந்து இப்போது நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் எனக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் விசிட் பண்ணுவோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் காய்ஸ். புதுசாக போட்டு இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வீடியோஸ் எடுப்போம். அது இல்லாமல் அவங்களோட என்னென்ன டிஷ் இருக்குது, 2-3 டிஷ்ஷு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் காய்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னு. அப்போது அதுக்கடுத்து நம்ம ரிவ்யூ கொடுப்போம். ஸோ அது இல்லாமல் அவங்க ராஜஸ்தானி கைஸ். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அவங்க பர்சனலாக மெசேஜ் பண்ணனால தான் நான் வந்து இன்றைக்கி அவங்க கிட்டே போய் விசிட் பண்ணிட்டு வருவேன் கைஸ். இல்லைனா நம்ம வந்து தெரிஞ்சிருக்காதில்ல கைஸ். ஆனால் அவங்க பர்சனலாக எனக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ சூலூர் ஏர்ஃபோர்ஸ் கிட்டே போகணும் நம்ம கைஸ். அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போனால் தான் தெரியும் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு. ஸோ நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக வந்து அங்கே தான் போவோம் காய்ஸ் இன்றைக்கி. அது இல்லாமல் இப்போது நம்ம ரேஸ் கோர்ஸ் கிட்டேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். செம்ம வெயில் காய்ஸ். ஒரு 3 நாளாக நான் பார்த்திங்கன்னா செம்மையாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க காய்ஸ். ஏன்னா டிசம்பர் மாதம்லாம் நல்லா கூலிங்காக தான் இருந்தது. ஆனால் ஜனவரி வந்துச்சு, இப்போது கொஞ்சம் ஹாட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் நாளாக வந்து நல்லா சூடாக தான் இருக்குது காய்ஸ். அது இல்லாமல் சண்டே வந்து நம்ம வந்து நல்லா நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டோம் காய்ஸ் சண்டே. அதோட வீடியோ நல்லா கிளிப் இருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் ஆயிரும் காய்ஸ். ஐ திங்க் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம காந்திபுரம் அந்த பார்க்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்குல்ல காய்ஸ், அந்த பார்க் விசிட் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து குரூப் ஹில்ஸுக்கு போனோம். முதல்ல வந்து குரூப் ஹில்ஸுக்கு போனோம், அதுக்கடுத்து அந்த பார்க் போனோம். பார்க்கு முடிச்சு திரும்பி வந்து நான் குரூப் ஹில்ஸ் தான் போனேன் காய்ஸ். ஸோ அந்த ஐஸு லேண்ட் இருக்குல்ல காய்ஸ், ஐஸோடது இருக்குது. அதுக்குள்ளே போய் நல்லா என்ஜாய் பண்ண ஒரு மணி நேரம் இல்லை, 1/2 hour என்ஜாய் பண்ணியிருப்பேன் காய்ஸ். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணேன். வித் என்னோடய சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ சிஸ்டர்ஸ் கூட வந்தாங்க. அதனால் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போனேன். ஸோ அது அந்த வீடியோவில் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருப்பேன், வ்ளாக் ஷூட் பண்ணல அவங்க கூட. பட்டு நான் வந்து போனது பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து கூட தான் போனேன். ஸோ அவங்க கூட போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணேன் கைஸ். அது இல்லாமல் ஒரு மூவி பார்த்தோம். மூவி பார்த்திங்கன்னா வா வாதியார் மூவி. அது தமிழில் தான் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு கைஸ், வேறு லெவலு. ஸோ அந்த வா வாதியார் மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. வந்து ரொம்ப மீன்ஸ் வித்தியாசமாக தமிழ் மூவி மோஸ்ட்லி வந்து கம்மியாக தான் பார்ப்பேன் கைஸ். ஏன்னா ஹிந்தி மூவிஸ் வந்து பிளான் பண்ணிடுவாங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து போகும்போது ஹிந்தி மூவிஸ் தான் போவாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் மூவி எடுத்துட்டோம். ஸோ தமிழ் மூவி நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் தங்கச்சிக்கு எல்லாம் நல்லா தமிழ் தெரியாதனால வந்து தமிழ் மூவி எடுத்துட்டோம். ஸோ வேறு லெவல் கைஸ் வா வாதியார் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சண்டே திரும்பி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் தமிழ் மூவிக்காக. ஸோ எந்த மூவி பார்க்கலான்னு வந்து இன்னும் டிசைட் பண்ணல. ஆனால் தமிழ் மூவி தான் பார்ப்போம் காய்ஸ். ஏன்னா தமிழில் வந்து நல்ல ரியாக்ஷன் வந்து ஒரிஜினல் வாய்ஸோடது வரும்ல காய்ஸ். அந்த ஒரிஜினல் வாய்ஸோடது வந்து எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். நார்மல் ஹிந்தி மூவின்னு பார்த்தீங்கன்னா வைங்க, சில மூவிஸில் டப்பிங் மூவி இருந்துச்சுன்னா வைங்க, டப்பிங் மூவியில் வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகும்ல காய்ஸ். அப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நேற்று நம்ம அந்த வா வாதியார் பார்த்தோம்ல காய்ஸ், வா வாதியார் மூவி வேறு லெவல் காய்ஸ். ஒரிஜினல் வாய்ஸோட கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நேராக திருச்சி ரோடு போயிட்டு இருக்கோம் காய்ஸ். ராமநாதபுரம் ஃப்ளைஓவருக்கு மேலேருந்து போயிட்டு இருக்கோம்.
கீழே போக மாட்டேன் காய்ஸ், மேலே போயிடலாம். கீழே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சூலூர் ரீச் ஆகிட்டோம். இங்கே ரீச் ஆகுறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இருந்தனால கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லொக்கேஷன் நம்ம ரீச் ஆகிட்டு பார்ப்போம் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு ரோட்டு வந்து திரும்பும் போது தான் போகணும். ஐ திங்க் இந்த ரோட் தான். ஸோ நம்ம உள்ளே போவோம் காய்ஸ். அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. லொக்கேஷன் பார்க்குறதுக்கு பார்க்கலாம், பட் ஃபோன் அப்புறம் எடுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த ரோட்டு தான் காய்ஸ். ஐ திங்க் கிடச்சிச்சு காய்ஸ். இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட்டு வியூ காய்ஸ். இங்கே உட்காந்து நம்ம டீ சாப்பிட்றது பெஸ்ட்டு. அது இல்லாமல் நான் ஒரு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பரோட்டா சாப்பிடுவோம் காய்ஸ். ஸோ காய்ஸ், எனக்கு பரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்குது. எனக்கு இப்போ வந்து ரொம்ப பசிக்குது காய்ஸ். இது பார்த்து அதிகமாக பசிக்குது. ஸோ காய்ஸ், இங்கே இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபேர் லெவல் காய்ஸ். பார்க்கிங் பிளேஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல் காய்ஸ். லைட்டிங் எல்லாம் பாருங்கள், வேறு லெவலு. இங்கெல்லாம் பர்த்டே பார்ட்டி எல்லாம் பண்ண வைங்க, செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இங்கே பர்த்டே பார்ட்டி பண்ணால் வேறு லெவலு. அது இல்லாமல் நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் வந்து கேக் வெட்டுறது வந்து இங்கே தான் வெட்டுவோம் காய்ஸ். ஸோ அதுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பரோட்டா ரெடியாக இருக்குது. வாவ் காய்ஸ், நல்லா தயிர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், தயிர் ப்ளஸ் வந்து அச்சார், நம்ம ராஜஸ்தானியோட டிஷ்ஷு. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது, டேஸ்ட் பார்ப்போம் காய்ஸ். பார்க்குறக்கே நல்லா இருக்குது. ஸோ காய்ஸ், வேறு லெவல் டேஸ்ட் காய்ஸ். ஒரே விட்டு பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட் காய்ஸ். செம்மையாக இருக்குது. அப்படியே எனக்கு வந்து ஃபீல் வந்துருச்சு, வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது காய்ஸ். ஆனால் வேறு லெவல் டேஸ்ட் காய்ஸ். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ வேறு லெவல். நான் ஒரு பானிபூரி சாப்பிட்டுடலான்னு பார்க்குறேன், இல்லைன்னா ஒரு சாய் குடிச்சிடலாம். செம்ம டேஸ்ட் காய்ஸ். நான் வந்து இங்கே 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு காய்ஸ். நல்லா ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குது டைமு. ஸோ காய்ஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது கிளம்பிட்டு இருக்கோம். ஆனால் பேமெண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இங்கே வந்து பானிபூரி சேலஞ்ச் வேறு நடக்குது காய்ஸ். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் ஃபுல் ஆகிட்டேன் காய்ஸ். இந்த ஓகே பரோட்டா ஸோ காய்ஸ், நான் பரோட்டா சாப்பிட்டே ஃபுல் ஆகிட்டேன். ஸோ பானிபூரி சேலஞ்ச் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஆனால் நான் 1 மினிட்ல 17 பானிபூரி ஐ திங்க் கஷ்டம் எனக்காக. ஸோ இருந்தாலும் நம்ம சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் இங்கே வர முடியும் திரும்பி. பட்டு காய்ஸ், நீங்கள் வந்து இங்கே பானிபூரி சேலஞ்ச் கூட பண்ணலாம். அது இல்லாமல் நல்லா வந்து சாப்பிட்லாம் காய்ஸ். நிறையா இருக்குது, சாய் இருக்குது, அப்புறம் பரோட்டா இருக்குது, மேகிஸ் இருக்குது. நீங்கள் பர்த்டேஸ் பார்ட்டிக்காக பெஸ்ட் பிளேஸ், ஏதோ ஒரு பார்ட்டி பிளான் பண்ணோன்னா இங்கே வந்து பிளான் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, நம்ம சூலூர் ஏர்ஃபோர்ஸ் கிட்டே தான் இருக்குது. லொக்கேஷன் நான் பின் பண்ணி விட்றேன் காய்ஸ். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்ம பிளேஸ் காய்ஸ். என்னோடய ஃபஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு காய்ஸ். ஸோ இப்போ நம்ம கிளம்புவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரொம்ப லேட் ஆகிடுச்சு.
நம்ம ஸ்டார்டிங்கோட வீடியோ வந்து நம்ம கோயம்புத்தூர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எண்டிங் வந்து திரும்பி போக வேண்டியது இருக்குது. ஸோ பாய் சொல்லுவோம். பாய், ठीक है பாய். ஸோ காய்ஸ் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காய்ஸ், 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கிளம்புனா தான் திரும்பி கோயம்புத்தூர் ரீச் ஆக முடியும். ஸோ போவோம் காய்ஸ். ஹலோ, செம்ம செட்டப் காய்ஸ். நீங்கள் வந்து இங்கே பார்ட்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இவங்களுக்கு பாய் சொல்லிடுவோம். ठीक है பாய். ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம சிங்கநல்லூர் தாண்டி வந்துட்டோம் காய்ஸ். ஓ ஃபுல் ஆயிடுச்சு காய்ஸ், வண்டி பெட்ரோல் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ராமநாதபுரம் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். ஸோ காய்ஸ் இன்னைக்கோட வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக தான் போயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து அங்கே சாய் அட்டா போனோம் காய்ஸ். அங்கே வந்து நல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. சாய் அட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பீஸ்ஃபுல் மூமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன். அது இல்லாமல் டீ சாப்பிட்டேன், வேறு லெவல் இருந்தது. அது இல்லாமல் ஆலு பரோட்டா வேறு லெவல் காய்ஸ், நல்லா இருந்துச்சு சாப்பிட்ருக்கு. ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் மீட் இன் அனதர் வீடியோ. டில் தட் பாய் பாய், ஹேவ் அ குட் டே, சேஃப் ரைடு, பூம். காய்ஸ் நீங்கள் மறக்காமல் வந்து சாய் அட்டா விசிட் பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் சூலூரில் இருந்தால் நியர்பை அங்கே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் அங்கே விசிட் பண்ணுங்கள். அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் வந்து அங்கேயே அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ தேங்க்யூ காய்ஸ்.